ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பைனாப்பிள் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பப்பாயா, கொய்யாப்பழம், இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதில் முக்கியமாக தினமும் காலையில் பார்த்தோம்னா நம்ம எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ், ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸில் என்னென்னலாம் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய், இதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய், இதில் புதினா இலைகள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். ஸோ பாதி அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த ஜூஸை டெய்லி காலையில் 300 ml, ஒரு 300 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். தினமும் இதை எடுத்துக்கிட்டே வரும்போது கல்லீரல் மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை இது கரைச்சி வெளியேற்றும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நம்ம உறங்காமல் ரொம்ப நேரம் முழிச்சிருப்போம். இந்த ஸ்லீப் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் குறையுதோ நிச்சயமாக அவங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வருவது